நமஸ்தே, பெரியவா சரணம். இன்றைக்கி 40வது ஸ்லோகம் பார்க்குறதுக்கு இருக்கோம். வழக்கம் போல் 36லேருந்து 39 ஒரு தடவை சொல்லிவிட்டு அப்புறம் புது ஸ்லோகத்துக்கு போகலாம். தபாக்ஞாசக்ரஸ்தம் தபன சசிகோடித்யுதிதரம் பரம் சம்பும் வந்தே பரிமிலிதபார்ஷ்வம் பரசிதா யமாராத்யன் பக்த்யா ரவிசசிசுச்சீநாம விஷயே நிராலோகே லோகே நிவசதி ஹி பாலோக புவனே விசுத்தௌ தே சுத்த ஸ்படிக விஷதம் வ்யோமஜனகம் சிவம் சேவே தேவீமபி சிவசமான வியவசிதாம் யயோः காந்த்யாயாந்த்யாः சசிகிரணசாரூப்ய சரணேः விதூதாந்தர்த்வாந்தா விலசதி சகோரீவ ஜகதி சமுன்மீலத் சம்வித் கமலமகரந்தைகரசிகம் பஜேஹம் சத்வந்த்வம் கிமபி மஹதாம் மானசசரம் யதாலாபாதஷ்டாதச குணித வித்யா பரிணதிஹ யதா தத்தே தோஷாத் குணமகிலமத்யः பய இவ தவ ஸ்வாதிஷ்டானே ஹுதவஹமதிஷ்டாய நிரதம் தமீடே சம்வர்த்தம் ஜனனி மஹதீம் தாம் ச சமயாம் யதா லோகே லோகான் தஹதி மஹதி க்ரோதகலிதே தயார்த்ராயா திருஷ்டிஹ சிசிரமுபசாரம் ரசயதி. அடுத்தது 40வது ஸ்லோகம். தடித்வந்தம் சக்தியா தடித்வந்தம் சக்தியா தடித்வந்தம் சக்தியா. அடுத்து வர வார்த்தை திமிர பரிபந்தி ஸ்புரணயா அப்படின்னு இருக்கு. பந்திக்கு அப்புறமா ஒரு இஸ் இருக்கணும். சில பிரிண்டில் அது இல்லாமல் இருக்குது. ஸ்புரணயா அதுக்கப்புறம் வர வார்த்தை திமிர பரிபந்தி ஸ்புரணயா. திமிர பரிபந்தி ஸ்புரணயா திமிர பரிபந்தி ஸ்புரணயா. அடுத்து வர லைனில் ஸ்புரன் நானாரத்னாபரண. அந்த பரண ஆபரணங்கிறதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பேஸிங். அது மார்க் பண்ணிக்கோங்க உங்கள் பிரிண்டில். ஸ்புரன் நானாரத்னாபரண ஸ்புரன் நானாரத்னாபரண ஸ்புரன் நானாரத்னாபரண பரிணத்தேந்திரதனுஷம் 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 தவ ஷ்யாமம் மேகம் தவ ஷ்யாமம் மேகம் தவ ஷ்யாமம் மேகம் கமபி மணிபூரைகசரணம் கமபி மணிபூரைகசரணம் கமபி மணிபூரைகசரணம் நிஷேவே வர்ஷந்தம் நிஷேவே வர்ஷந்தம் நிஷேவே வர்ஷந்தம் ஹரமிஹிர தப்தம் திரிபுவனம் ஹரமிஹிர தப்தம் திரிபுவனம் ஹரமிஹிர தப்தம் திரிபுவனம். லாஸ்ட்டாக சொன்னதில் தப்தம்னு தா இப்பு தா இம் இருக்குது.
அது சொல்லும்போது இப்பு சரியாக தெரியலனாலும் நம்ம கான்ஷியஸாக இப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு சொல்லணும். தப்தம் திரிபுவனம். இப்போ முழு லைனாக சொல்லி ரிப்பீட் பண்ணுவோம். தடித்வந்தம் சக்தியா திமிர பரிபந்தி ஸ்புரணயா. தடித்வந்தம் சக்தியா திமிர பரிபந்தி ஸ்புரணயா. தடித்வந்தம் சக்தியா திமிர பரிபந்தி ஸ்புரணயா. ஸ்புரன்னாணாரத்னாபரண பரிணத்தேந்திரதனுஷம். ஸ்புரன்னாரத்னாபரண பரிணத்தேந்திரதனுஷம். ஸ்புரன்னாரத்னாபரண பரிணத்தேந்திரதனுஷம். தவ ஷ்யாமம் மேகம் கமபி மணிபூரைகசரணம். தவ ஷ்யாமம் மேகம் கமபி மணிபூரைகசரணம். தவ ஷ்யாமம் மேகம் கமபி மணிபூரைகசரணம். நிஷேவே வர்ஷந்தம் ஹரமிஹிரதப்தம் திரிபுவனம். நிஷேவே வர்ஷந்தம் ஹரமிஹிரதப்தம் திரிபுவனம். நிஷேவே வர்ஷந்தம் ஹரமிஹிரதப்தம் திரிபுவனம். அடுத்தது 2 லைனாக சொல்லி ரிப்பீட் பண்ணுவோம். தடித்வந்தம் சக்தியா திமிர பரிபந்தி ஸ்புரணயா. ஸ்புரன்னாணாரத்னாபரண பரிணத்தேந்திரதனுஷம். தடித்வந்தம் சக்தியா திமிர பரிபந்தி ஸ்புரணயா. ஸ்புரன்னாரத்னாபரண பரிணத்தேந்திரதனுஷம். தடித்வந்தம் சக்தியா திமிர பரிபந்தி ஸ்புரணயா. ஸ்புரன்னாரத்னாபரண பரிணத்தேந்திரதனுஷம். தவ ஷ்யாமம் மேகம் கமபி மணிபூரைகசரணம். நிஷேவே வர்ஷந்தம் ஹரமிஹிரதப்தம் திரிபுவனம். தவ ஷ்யாமம் மேகம் கமபி மணிபூரைகசரணம். நிஷேவே வர்ஷந்தம் ஹரமிஹிரதப்தம் திரிபுவனம். தவ ஷ்யாமம் மேகம் கமபி மணிபூரைகசரணம். நிஷேவே வர்ஷந்தம் ஹரமிஹிரதப்தம் திரிபுவனம். அடுத்தது முழு ஸ்லோகத்தையும் சொல்லி ரிப்பீட் பண்ணுவோம். தடித்வந்தம் சக்தியா திமிர பரிபந்தி ஸ்புரணயா. ஸ்புரன்னாணாரத்னாபரண பரிணத்தேந்திரதனுஷம். தவ ஷ்யாமம் மேகம் கமபி மணிபூரைகசரணம். நிஷேவே வர்ஷந்தம் ஹரமிஹிரதப்தம் திரிபுவனம். தடித்வந்தம் சக்தியா திமிர பரிபந்தி ஸ்புரணயா. ஸ்புரன்னாரத்னாபரண பரிணத்தேந்திரதனுஷம். தவ ஷ்யாமம் மேகம் கமபி மணிபூரைகசரணம்.
निषेवे वर्षन्तं हरमिहिरतप्तं त्रिभुवनं तटित्वन्तं शक्त्या तिमिरपरिपन्थिः स्फुरनया स्फुरन्नानारत्नाभरण परिणध्येन्द्रधनुषम् तव श्यामं मेघं कमपि मणिपूरैकशरणं निषेवे वर्षन्तं हरमिहिरतप्तं त्रिभुवनम्. இப்போது இந்த 40வது ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்க்கலாம். சாதாரணமாக இந்த சக்கரங்களினுடைய வரிசையில் சொல்லின்னு வரும்பொழுது மூலாதாரத்துக்கு அடுத்ததாக சுவாதிஷ்டானம், அப்புறம் மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞான்னு போகும். இங்கே நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஆக்ஞாவில் ஆரம்பித்து மூலாதாரம் வரைக்கும் வரணும். அப்போ அநாகதத்துக்கு அடுத்ததாக வாஸ்தவமாக மணிப்பூர சக்கரம் வந்திருக்கணும் லிஸ்ட்டு படி. ஆனால் அந்த இடத்துல சுவாதிஷ்டான சக்கரத்தை முதல்ல நமக்கு டிஸ்கிரைப் பண்ணி அங்கே எப்படி தரிசனம் கிடைக்கிறதுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா மணிப்பூர சக்கரத்துக்கு ஆச்சாரியால் வரா. அப்படி மணிப்பூரக சக்கரம் வரக்கூடியதான 40வது ஸ்லோகம் இப்போ பார்க்குறோம். இந்த ஆர்டர் ஏன் மாறி இருக்குது அப்படின்னா பர்டிகுலராக எதுவும் இதை பற்றின ஒரு ரீசன் எங்கேயும் இருக்கிறதாக தெரியல. ஆனால் இந்த சீக்வன்ஸிங் எப்படி பண்ணியிருக்காருங்கிறத பார்க்கும்பொழுது 39வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தினுடைய விசேஷத்தை தெரிஞ்சுட்டு இதுக்கு வந்தால் கண்டினியூட்டி ரொம்ப அழகாக இருக்குது. அதிலேருந்து இந்த மணிப்பூரக சக்கரத்தில் வரக்கூடிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப அழகான கண்டினியூட்டியாக இருக்குது. அதனால தான் இந்த ஆர்டரில் இருக்கோன்னு தோன்றுறது. இப்போ பார்ப்போம். 39ல் நம்ம என்ன பார்த்தோங்கிறது நமக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது இந்த பரமேஸ்வரன் பிரளயாக்னி அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபமாக இருந்துட்டு இந்த லோகங்கள் எல்லாத்தையும் தகிச்சு எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கும் பொழுது கூட இவளுடைய தயார்திரான்னு சொல்லக்கூடிய இந்த அம்பிகை இருக்காளே, கருணையில் நனைஞ்சிருக்கிற அவளுடைய கட்டாட்சத்தினால இந்த ஜீவர்களுக்கு இன்னும் ஒரு உயிர் பிச்சையாக ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயம் இப்படி 39வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சம்பர்த்தராக இருக்கக்கூடிய அவர் ஒரு பக்கம், சம்பர்த்தாக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய சுரூபமாக அப்படி ஒரு தகிக்கக்கூடிய அக்னி. இவளானா சமயாங்கிற ஒரு பேரில் அதை அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக ஈக்குவலைஸ் பண்ணுறவளாக இவ ஒரு பக்கம் இருந்துட்டுருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போது எல்லா இடத்துலையும் சமமாக பரமேஸ்வரனுக்கு சமானமாக அப்படிங்கிறது நம்ம சொல்லி சமயாச்சாரம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தாலும் 39வது ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் மாத்திரம் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் என்னவோ விசேஷமாக என்னதான் இருந்தாலும் நான் தாயார், என்னுடைய கருணை சுவாமிக்கு எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி அம்பாள் காட்டுறான்னு பெரியவா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாதுக்கு. ஏன்னா தாயாருக்கு தானே அப்பாவோட அம்மாவுக்கு தானே கருணை ஜாஸ்தி, அன்பு ஜாஸ்தி குழந்தைகள்கிட்ட. அதனால் என்னதான் இருந்தாலும் எனக்கு தான் அந்த அன்பு ரொம்ப ஜாஸ்தின்னு அம்பாள் காட்டுறதாக இந்த 39வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இவர் தன்னுடைய அக்னி நேத்திரத்தை திறந்து சம்ஹாரம் பண்ணுறார். ஆனால் அம்மாவோ தன்னுடைய தயையினால் அப்படியே குளிர்ச்சியான பார்வையினால் லோகத்துக்கு இந்த குளிர்விக்கக்கூடியதான ஒரு உபச்சாரத்தை, ஒரு ரெமெடியை பண்ணுறா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறா. அப்படி இவா ரெண்டு பேரும் அந்த ஒரு பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஈக்குவல் கிடையாது. அவர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நேர் ஆப்போசிட்டு. இவ கருணையினால் பண்ணி அதை ஒரு சாஃப்டன் பண்ணுறா, பேசிஃபை பண்ணுறான்னு சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல விசேஷமாக ஆச்சாரியால் வேடிக்கையாக இவளுக்கு சமயாங்கிற பேரை போட்டிருக்கார் 39வது ஸ்லோகத்தில்னு அதை பற்றி பிரிவாக ரசித்து சொல்லிகிட்டு இருக்கா. சமயான்னு சொன்னால் ஈக்குவல், சமமாக இருப்பவள் அப்படிங்கிறது. 39 மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக இவ ஈக்குவல் இல்லை, ஈக்குவலுக்கும் மேலேன்னு சொல்கிற இடத்துல சமயாங்கிற ஒரு பேரை போட்டு ஒரு விளையாட்டு பண்ணுறார் அப்படின்னு அதை பற்றி சொல்லின்னு வரா. இப்போ அதனுடைய கண்டினியூவேஷன்லேயே நம்ம இப்போ 40வது ஸ்லோகத்தை பார்த்தோம்னா இங்கே அடுத்த லெவலில் இந்த மணிப்பூரக சக்கரத்தை பற்றி சொல்லக்கூடியதாக தத்துவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அதே ஆர்டரில் தான், நம்ம வேதத்தில் சொல்லியிருக்கிற அதே ஆர்டரில் தான் இங்கே வந்துட்டுருக்கோம். அதாவது ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேர் ஆபகான்னு. இப்போது அக்னி முடிஞ்ச உடனே அக்னிக்கு அடுத்ததாக ஆபகான்னு சொல்லக்கூடிய ஒரு ஜலம், நீர் தத்துவத்தை வச்சுட்டு தான் இப்போ மணிப்பூரக சக்கரத்தில் இந்த 40வது ஸ்லோகத்தில் நுழைய போகிறோம். ஸ்லோகத்தினுடைய முதல் வரியை பார்க்கலாம். தட்டித்வந்தம் சக்தியா
திமிர பரிபந்தி ஸ்புரணையா, இது முதல் வரி. தட்டித்வந்தம் அப்படின்னா மின்னலுடன் கூடியதான அப்படின்னு அர்த்தம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுக்கு நாமா சொல்லின்னு வரும்பொழுது தடில்லதா சமருச்சிஹி அப்படின்னு ஒரு நாமா கொடுக்கறது. மின்னல் கொடி போன்றவளான அப்படின்னு ஒரு சமானமாக அம்பாளுடைய ரூபத்தை எப்படி வர்ணிக்க முடியும்? அப்படி பலவிதமான வர்ணனைகள் கொடுத்துன்னு வரும்பொழுது அப்படின்னு பளீர்னு வரக்கூடிய ஒரு மின்னல் கொடி எப்படி இருக்குமோ அந்த மின்னலை மாதிரி ஒரு ரூபத்தை, ஒரு காந்தியை உடையவள் அப்படின்னு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறது. இங்கே தட்டித்வந்தம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு பார்க்கும்பொழுது அந்த மின்னல் கொடியே இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மின்னலுடன் கூடினதாக அப்படின்னு இங்கே இதுக்கு அர்த்தம். தட்டித்வந்தம் சக்தியா, சக்தியோடு கூடினதான அப்படின்னு இங்கே ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணலாம். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான அப்படின்னு சொல்கிறதான அர்த்தம். சக்தின்னு சொன்னாக்கா சாக்ஷாத் அந்த பராசக்தி இருக்காளே, அப்படிப்பட்ட மகாசக்தியினுடைய விசேஷத்தால் அவளுடைய ஒரு பவர்னால அப்படின்னு இங்கே அர்த்தம் பண்ணலாம். தட்டித்வந்தம் சக்தியா. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறார்? திமிர பரிபந்தி ஸ்புரணையா. திமிர அப்படிங்கிற வார்த்தைக்கு இருட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ நல்ல ஒரு காரிருள் அப்படின்னு சொல்கிறோமே, நமக்கு கண்ணுக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு அப்படி கண்ணங்கரையில்னு கும்மிருட்டுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு இருட்டுக்கு தான் திமிர அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறது. திமிர பரிபந்தி ஸ்புரணையா. இந்த பரிபந்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நடுவில் பார்க்கலாம். பரிபந்தின்னு சொன்னால் நடுவில் ஏதோ ஒரு தடையாக வந்து நிற்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போது வழியில் வந்து வழிமறிக்கிறதுன்னு சொல்கிறோமே, வழியில் நிற்காதப்பா நகர்ந்து போ அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு தடையாக, அதை மறைக்கக்கூடியதாக ஏதோ ஒன்று வந்து நின்றுத்தானாக்கா அது பரிபந்தி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது திமிர பரிபந்தி அப்படின்னு சொன்னால் இந்த இருட்டுக்கு ஒரு தடையாக அல்லது இந்த இருட்டை ஒழிப்பதாக, இருட்டுக்கு சத்ருவாக, எதிரியாக அப்படின்னு இங்கே அர்த்தம் பண்ணும். அப்போ திமிர பரிபந்தி ஸ்புரணையான்னு அடுத்த வார்த்தை கொடுத்துருக்கார். ஸ்புரத்து அப்படின்னா பிரகாசிக்கிறது, விளங்குறது அப்படின்னு அர்த்தம். அம்பாளுடைய தியான ஸ்லோகத்தில் லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லின்னு வரும்பொழுது சிந்தூராருண விக்கிரகாம் திரிணயனாம் மாணிக்க மௌலி ஸ்புரத்து அப்படின்னு தான் முதல் லைனே சொல்கிறது. அப்போது அம்பாளுடைய ரூபம் எப்படி இருக்குது? சிந்தூர வர்ணமாக, அப்படி செக்கச்செவேல்னு ஒரு சிந்தூர வர்ணமாக அவளுடைய தேகம் இருக்குது. திரிணயனாம், 3 கண்களை உடையவளாக இருக்கா. தலையில் எப்படிப்பட்ட ஒரு கிரீடம் இருக்குன்னாக்கா மாணிக்க ரத்ன கற்கள்லாம் பதிச்ச அற்புதமான ஒரு கிரீடம் அவளுடைய தலையில் விளங்குகிறது. அதுதான் மாணிக்க மௌலி ஸ்புரத்து, அப்படி விளங்குகிறது அப்படிங்கிற வார்த்தையாக அங்கே இருக்குது. அதை இங்கே ஞாபகம் வச்சுட்டோம்னா நமக்கு இது எப்போவும் ஞாபகம் இருக்கும் இந்த வார்த்தை. அப்போது ஸ்புரணையான்னு சொல்லும் பொழுது இந்த 2வது ப அது வருது. ஸ்புரணையா, அப்படி பிரகாசமாக பாசிக்கிறது, விளங்குகிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். முதல் லைன் பூர்ணமாக பார்ப்போம். தட்டித்வந்தம் சக்தியா திமிர பரிபந்தி ஸ்புரணையா. இருட்டுக்கு எதிரியாக பிரகாசமாக விளங்கக்கூடிய சக்தியுடன் கூடினதான ஒரு மின்னலை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே இன்னும் கொஞ்சம் மாற்றி கரெக்டாக புரிஞ்சுட்டோன்னா இந்த சக்தியுடன் கூடினதான மின்னல்ங்கிறத விட சக்தியாகிற ஒரு மின்னல்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா லலிதா சஹஸ்ரநாமத்துலேயும் அதே தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு, தடில்லதா சமருச்சிஹி அப்படின்னு. அப்போது திமிர பரிபந்தி ஸ்புரணையா, இருட்டுக்கு சத்ருவாக அப்படி பிரகாசிக்கக்கூடியதான, ஏன்னா பிரகாசம்னு வந்துடுறதுனால இருட்டுக்கு எதிரி தானே, அப்படி பிரகாசிக்கிறது இங்கே இந்த மின்னல். எப்படிப்பட்ட மின்னல்? சக்தியா, சக்தியுடன் கூடினதான ஒரு மின்னல் அப்படி பிரகாசிக்கிறதுன்னு முதல் லைனில் நம்ம அர்த்தம் பண்ணிப்போம். 2வது ஸ்புரன் நானாரத்னாபரண பரிணத்தேந்திர தனுஷம் அப்படின்னு வார்த்தைகள். மறுபடி இது ஆரம்பத்தில் வரக்கூடிய முதல் ஸ்புரன் அப்படிங்கிறது ஸ்புரத்து அப்படிங்கிற வார்த்தை இப்போ நம்ம பார்த்தது தான், பிரகாசிக்கின்ற. அப்போ இந்த இடத்துல பிரகாசிக்கின்றங்கிறது இப்போ 2வது தரம் வருது. முதல் லைனில் அந்த மின்னலினுடைய பிரகாசத்தை சொல்லும் பொழுது அப்படி ஒன்று வந்தாச்சு. இப்போ 2வது லைனில் திரும்பி பிரகாசிக்கின்ற அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். என்ன பிரகாசிக்கிறது? ஸ்புரன் நானாரத்னாபரண,
நானான்னு சொன்னாக்கா நானா விதமான, அப்போது 4 விதமானன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அதே தான் நிறைய ஒரு வெரைட்டியான ரத்ன ஆபரண, ரத்தனங்களால் 4 விதமான ரத்தனங்களால் செய்யப்பட்டதான ஆபரணங்கள், நகைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி நானாவிதமான ரத்னாபரணங்களால், இப்போ ரத்தனங்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு நகை மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றத்தை பற்றி சொல்கிறார். ரத்னாபரண பரிணத்தேந்திர தனுஷம் அப்படின்னு வார்த்தை. இதை அடுத்ததாக இன்னும் எப்படி பிரிக்கிறோம், எப்படி சௌகரியமாக இருக்கும்னாக்கா பரிணத்த இந்திர தனுஷம் அப்படின்னு பிரிக்கலாம். பரிணத்த அப்படின்னா ஒரு ஃபார்மேஷன், இப்படி ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். இந்திரதனுஷம் அப்படிங்கிற வார்த்தை, இந்திரதனுஷுனா என்ன, இந்த வானவில்னு ஒன்று சொல்கிறோமே ரெயின்போ, அதுக்கு தான் இந்திரதனுஷு அப்படின்னு பேர். இந்திரனுடைய கை வில்லாக இந்த ரெயின்போவை பற்றி சொல்கிறது. வேதத்துலேயும் இதை பற்றின குறிப்புகள் இருக்குது, அருண பிரஷ்னத்துலலாம். ஸோ அதில் சொல்லும் பொழுது இந்த இந்திரதனுஷாக இருக்கக்கூடியதான் வானவில். அதுக்கு வில்லு மாத்திரம்தான் உண்டு, நான் கிடையாது. அந்த வில்லுக்கு கீழே அந்த நான் கயிறுன்னு ஒன்று இருக்குமே, அப்படிப்பட்ட கயிறு இல்லாத ஒரு தனுஷாக இது இருக்குது அப்படின்னு இந்த இந்திரதனுஷை பற்றி சொல்கிறது உண்டு. இந்த தனுஷு ருத்ரனுடைய வில்லாக இருக்குது அப்படின்னும் இதை பற்றி சொல்கிறது. அப்போது அந்த தனுஷ் எப்படி இருக்குது, நானாவிதமான ரத்னங்களை கொண்டு இழைத்ததாக ஒரு அலங்காரங்கள்லாம் செய்யப்பட்டதான அற்புதமான ஒரு தனுஷாக அது தெரிகிறது. இப்போ இந்த 2 லைனில் இது வரைக்கும் மின்னலை பற்றி சொல்லியிருக்கார். மின்னலுடைய ஃபார்மாகவே இருக்கக்கூடிய சக்தி, அப்போ சக்தியுடன் கூடினதான ஒரு மின்னல்னு முதல்ல பார்த்துருக்கோம். அது இருட்டுக்கு எதிரானதாக இருக்குது. அடுத்த லைனில் சொல்லியிருக்கிறது இந்திரதனுஷ்னு சொல்லக்கூடியதான வானவில்லை பற்றி. அந்த வானவில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, இப்போ நானாவிதமான ரத்னாபரணங்களை கொண்டு அழகாக உண்டாக்கப்பட்ட ஒரு வில்லாக அப்படின்னு இந்த வானவில்லை பற்றி இப்போ சொல்லியிருக்கார். மின்னலாச்சு, வானவில்லாச்சு 2 லைனில். இப்போ இன்னும் இதெல்லாம் எங்கே இருக்குது, எதோடு இது சேர்றதுங்கிறது அடுத்த லைனுக்கு பார்ப்போம். தவஷ்யாமம் மேகம் கமபி மணிபூரைக சரணம். ஷியாமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு கருநீலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறமாக, ஒரு கலர், அதை ஷியாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலரை சொல்கிறோம். ராமம் பஜே ஷியாமம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்போ கருநீல வர்ணத்தை உடையவனான ராமச்சந்திரமூர்த்தியை பஜிப்போம், ஸ்துதி செய்வோம் அப்படிங்கிறதாக அங்கே அர்த்தம். அது மாதிரி இந்த ஷியாமம் அப்படின்னு சொல்கிற கலர் கருநீல வர்ணம். இங்கே என்ன சொல்கிறார், தவ ஷியாமம் மேகம் அப்படிங்கிறார். இப்போ மின்னலாக எடுத்து வானவில்லாயாச்சு, இங்கே மேகம் உள்ள வருது, க்ளவுடு. நம்ம மேகம்னு சொல்கிறோம் சாதாரணமாக, இங்கே 4வது கா வரணும், மேகம். இந்த மேகம் எப்படி இருக்குது, ஷியாம மேகமாக இருக்குது. அப்போ கருநீல வர்ணமான மேகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். மேகம் எப்போ கருநீல வர்ணமாக இருக்கும், அது உள்ளுக்குள்ளே அப்படியே இங்கே மழையை பொழியறதுக்காக அப்படி அடைச்சி வச்சுட்டு அந்த மேகம் அப்படி வரும்பொழுது தான் அந்த கருநீல வர்ணமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம நிறைய புராண இலக்கியங்களில் படிச்சிருக்கோம். நேரடியாகவும் நம்ம பார்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப தெளிவாக ஒன்றுமே கலரே இல்லாமல் போகக்கூடிய மேகம் எப்படின்னு நமக்கு தெரியும். நல்ல கருநீல வர்ணமாக அப்படி வரக்கூடிய மேகம் எப்படி அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். திருப்பாவையில் ஆண்டாள் நாச்சியார் பாடும்பொழுது, ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுட்புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடுறான். இந்த ஒரு திருப்பாவை அந்த ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது பின்னாளில் சயின்ஸில் நம்ம எப்படியெல்லாம் இது ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சுட்டோன்னு நம்ம எனக்கெல்லாம் பெருமை தட்டிக்கிறோமோ, இந்த பெருமையெல்லாம் அவள் அன்றைக்கே பாடிட்டு போயிட்டா. ஏன்னா ஆழியுட்புக்கு முகர்ந்து கொடு அப்படின்னு சொல்கிறா. எப்படி இந்த மேகத்தை சொல்லும் பொழுது இந்த ஆழின்னு சொல்லக்கூடியதான சமுத்திரத்துக்குள்ளே புகுந்து அங்கேருந்து இந்த ஜலத்தை முகர்ந்து எடுத்துண்டு திரும்பி அதை இந்த நாடு நகரங்கள் மேலெல்லாம் ஒரு மழையாக வருஷிப்பாய் அப்படின்னு பிரார்த்தனை. நம்ம சயின்ஸில் அப்புறம் தானே சொல்கிறோம், இந்த ஓஷன்லேருந்து திரும்பி
வாட்டர் வேப்பராகி மேலே போகிறது, கண்டென்ஸ் ஆகுது, அப்புறம் மழையாக பொழியிறது இப்படின்லாம் சொல்கிறத இங்கே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. ஆழியுட்புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி. அதுக்கப்புறம் அந்த மேகமாக இருந்து மழை பொழியும் பொழுது அந்த மேகம் எப்படி இருக்குன்னாக்கா ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறார். அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் திருமாலையே சொல்கிறதாக மகாவிஷ்ணுவனுடைய நிறமே அப்படி தானே சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கருநீலமான திருமேனி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதே சொல்கிறதாக அவருடைய உருவம் போல் மெய்கருத்து, திருமாலின் கருமேனியை போன்ற ஒரு நிறத்தை பெற்று அப்படின்னு சொல்லி அந்த மேகம் எப்படி இருக்குது. ஏன்னா இங்கே கடல்லிருந்து அது புகுந்து எடுத்துண்டு போன பிறகு இந்த மழையை பொழியறதுக்காக காத்துருக்கும் பொழுது அதனுடைய நிறம் இந்த ஊழி முதல்வனான திருமாலனுடைய நிறத்தை போல அப்படி ஒரு கருநீல வர்ணத்தில், அதுதான் மெய்கருத்துன்னு அந்த இடத்துல சொல்கிறான். அந்த ஒரு கருநீலமான மேகம்தான் மழையை பொழியறதுக்கு ஒரு அனுகிரகத்தை வருஷிக்கிறதுக்கு உண்டான மேகம் அப்படிங்கிறது அந்த வார்த்தைகளில் நம்ம பார்க்குறோம். அதே ஷியாம மேகத்தை தான் இங்கே ஆச்சாரியால் குறிப்பிடுறா. தவ ஷியாமம் மேகம் கமபி மணிபூரைக சரணம் வார்த்தை. கமபின்னு சொன்னாக்கா வர்ணிக்க முடியாததான அப்படின்னு அர்த்தம். இங்கே வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதான மணிபூரைக சரணம், மணிபூரகம் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய இந்த ஒரு ஸ்தலம் இருக்கே, இந்த சக்கரம் இருக்கே, மணிபூர ஏக சரணம், அதுதான் ஒரே ஒரு இடமாக சரணாகதிக்கு உண்டான ஒரு இடமாக. இந்த ஒன்லி ரெசார்ட்டுன்னு சொல்லுவாள், இந்த சோல் ரெசார்ட், லாஸ்ட் ரெசார்ட்டுன்னெலாம் சொல்கிறோமே, அது மாதிரி போகிறதுக்கு வேறு ஒன்றும் இடம் இல்லை, இதுதான் ஒரே ஸ்தலம் அதுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாக்கா ஏக சரணம் அதுதான். அப்போது மணிபூர ஏக சரணம். இதில் இதுக்கு லைனில் ஃபஸ்ட்டு வந்திருக்கிற வார்த்தை தவன்னு ஒன்று இருக்குது. அதை இந்த மணிபூரைக்கங்கிறதுக்கு முன்னாடி பொருத்தி படிச்சுக்கணும். அப்போ தவ மணிபூரைக்க சரணம், உன்னுடைய மணிபூரக சக்கரமான இந்த ஸ்தானம் ஒன்று இருக்கே, இதில் மட்டும் தங்கியுள்ளதாக அப்படின்னு இப்போ அதை பொருத்தி பார்க்கலாம். அப்போ முதல் லைனில் மின்னலாச்சு, அடுத்தது இந்திரதனுஷ்னு சொல்லக்கூடியதான வானவில்லாச்சு, இப்போது ஷியாம மேகம்னு சொல்லக்கூடியதான கருநீல மேகம், அப்படி பொழியறதுக்கு காத்துருக்கக்கூடிய ஒரு மேகம். இப்படி இது மணிபூரக சக்கரத்தில் இதெல்லாம் இந்த ஒரு இடத்துல மாத்திரம் இப்படி இருந்துட்டுருக்குன்னு இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கார். 4வது லைனை பார்ப்போம். நிஷேவே வருஷந்தம் ஹரமிஹிர தப்தம் திரிபுவனம். நிஷேவே அப்படின்னாக்கா வணங்குகிறேன், சேவிக்கிறேன், வழிபடுகிறேன் அப்படிங்கிறதாக அர்த்தம். நிஷேவே வருஷந்தம், வருஷம்னு சொன்னாக்கா மழை, வருஷந்தம் மழையினால் நனைக்கக்கூடியதுமான அப்படின்னு இங்கே அர்த்தம் பண்ணலாம். இப்போ இந்த லைனுடைய கண்டினியூட்டியில் ஹரமிஹிர தப்தம், இங்கே ஹர அப்படின்னு சொன்னால் பரமேஸ்வரன், மிஹிர அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சூரியன்னு அர்த்தம். இப்போது மணிபூரக சக்கரத்தை இந்த மாடர்ன் சயின்ஸ் படி கனெக்ட் பண்ணி சொல்லும் பொழுது, யோகா விதமாக சொல்லும் பொழுது சோலார் பிளக்ஸஸ்ங்கிற ஒரு சக்கரமாக இதை சொல்கிறா. அப்போது சூரியன் சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறதாக அவள் வச்சுட்டுருக்கா. இங்கே ஹர மிஹிரன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல பரமேஸ்வரனை சொல்லும் பொழுது மிஹிர சப்தத்தை சேர்த்து இங்கே ஆச்சாரியால் சொல்கிறா. அதே சூரிய சப்தம் சேர்ந்து வருது. ஹர மிஹிர தப்தம், நன்றாக இந்த ஹரன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரியன் இருக்காரே, அவருடைய ஒளியினால், அவருடைய ஒரு பிரகாசமான அந்த ஒளி கொண்ட நெருப்பு இருக்கு, அதனால் தப்தம்னாக்கா நன்னா கொதிச்சிருக்கு, அப்படியே அப்படியே தலை தலை தலைன்னு கொதிச்சிருக்கு. அந்த நெருப்புனால் சூடு பொறுக்காமல் கொதிச்சிருக்கு. அப்படி எது கொதிச்சிருக்கு? தப்தம் திரிபுவனம், 3 லோகங்களும் இவருடைய இந்த நெருப்பு ஒளியினால் அப்படி தகிச்சு கொதிச்சுன்ருக்கு. அந்த ஒரு உலகங்களை, கொதிச்சுருக்கிற உலகங்களை மழையால் நனைக்கக்கூடியதான ஒன்றை, அதுதான் வருஷந்தம் அப்படின்னு கொடுத்துருக்கார். அந்த தகிச்சுருக்கிற உலகங்களை சாந்திப்படுத்த, அமைதிப்படுத்தக்கூடியதான, மழையால் நனைக்கக்கூடியதான ஒன்றை நான் வணங்குகிறேன்னு பூர்த்தி பண்ணுறார். அப்போது நனைப்பதுமான எது அப்படின்னாக்கா இதை தான் முந்தின 3 லைனில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துன்னு வந்திருக்கார். அதை இப்போ சேர்த்து பார்க்கும்பொழுது நமக்கு அழகாக புரிய போகிறது.
இது எதோட சேர்க்குறோம்? 39வது ஸ்லோகத்திலேருந்து கண்டினியூஷனாக நம்ம அதை பார்த்துன்னு வரோம். வந்தாக்கா ரொம்ப அழகாக புரியும். இப்போ 39ல் என்ன சொன்னார்? இந்த லோகங்கள் எல்லாம் பிரளயாக்னின்னு சொல்லக்கூடிய இந்த சம்வர்த்தனுடைய அக்னியினால் இந்த லோகங்கள் எல்லாம் அப்படியே தகிச்சு போகிறது. அப்போ இந்த ஜனனியாகப்பட்டவள் இந்த லோகங்களையெல்லாம் காப்பாற்றணும், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏதோ இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கணுங்கிறதுக்காக தயார்திரான்னு இந்த தயையில் நனைந்திருக்கக்கூடிய அம்பாள் இவாளுக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணுறா அப்படிங்கிற விஷயத்தை அங்கே பார்த்தோம். அப்படி அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இப்போ இங்கே வருது. அங்கே பிரளயாக்னி ஸ்வரூபமாக அவரை சொல்லித்த அப்படி அவர் தகிச்சுன்னு இருக்கார் இந்த லோகங்களையெல்லாம். அப்படி அவரால் தகிக்கப்பட்ட கொதிச்சுன்னு இருக்கக்கூடியதான திரிபுவனங்கள் அப்படின்னு இங்கே சொல்லி ஒரு கண்டினியூவேஷனை கொடுக்குற ஆச்சாரியால். ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்லோகத்தில் லோகான் தஹத்தின்னு அங்கே கொடுத்தாச்சு. இந்த லோகங்களையெல்லாம் அது எரிச்சுன்னு இருக்கு அப்படி. அப்போ அதனுடைய கண்டினியூவேஷன் தானே. அப்படி எரிஞ்சு தகிச்சுண்டு அப்படியே கொதிச்சுன்னு இருக்கு. எதனால் கொதிச்சுன்னு இருக்கு? ருத்ரனுடைய கோபத்தினால குரோத கலித்தேன்னு அங்கே கொடுத்தார். அப்போ அதனுடைய கண்டினியூவேஷன் அந்த ருத்ரனை தான் இங்கே சொல்கிறார். ஹரமிஹிர தப்தம். அப்படி கொதிக்கின்ற ஒரு சூரியன் நெருப்பு குழம்பாக அவர் இருக்காரோ இல்லையோ, அந்த மாதிரி அந்த ஹரமிஹிரனுடைய ஒரு சூட்டினால் தகித்து கொதித்து கொண்டிருக்கிறதான அந்த திரிபுவனங்கள் இருக்கே, அதை ஒரு மழையினால் நனைப்பதுமான ஒரு சக்தின்னு ஒருத்தி இருக்காளே, அவளை வணங்குகிறேன் அப்படின்னு இங்கே கொடுக்குறார். நிஷேவே, அவளை வணங்குகிறேன். இங்கே அவளை எப்படி வணங்குறது? அவள் எப்படி இருக்கான்னா, மறுபடியும் இங்கே அவள் தனியாக இல்லை, இங்கேயும் அவள் ஆத்துக்காரரோடு சேர்ந்து தான் இருக்கா. அவளுடைய ரூபம் எப்படி இருக்குங்கிற ஒரு அழகைத்தான் இந்த 3 வரியில் சொல்லியிருக்கார். இப்போ அது எல்லாத்தையும் இன் கான்டெக்ஸ்ட் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த லோகங்கள் கொதிச்சுன்னு இருக்கு, அந்த நெருப்பை அணைக்கணும், அந்த சூட்டை குறைக்கணும்னு சொன்னாக்கா மழை பொழியணும் இல்லையா? அந்த மழை பொழியறதுக்கு என்ன வேணும்? நல்ல கருநீல மேகங்கள் வேணும். அதாவது நீரை திரட்டி தனக்குள்ளே அப்படி வச்சுண்டு காத்துன்னு இருக்கக்கூடியதான நீருண்ட மேகம்னு சொல்லுவாள். அப்படிப்பட்ட கருநீல மேகம் வேணும். அந்த மேகம் முதல்ல மழையை பொழியணுமானாக்கா நடுவில் அதை பிடிச்சு நிறுத்தி மழையை பொழிய வைக்கிறதுக்கு ஒரு மின்னல் சக்தி ஒன்று வேணும் கூட. அப்படிப்பட்ட ஒரு சக்தி ஒன்று கிடைச்சாதான் இந்த மழை எல்லாத்தையும் அது ரிலீஸ் பண்ணி இங்கே தகிச்சுன்னு இருக்கிற லோகங்களையெல்லாம் குளிர்விக்க முடியும். அப்போது மழை மேகம்னு ஒன்று, அதுக்குள்ளே இருந்து இயக்கக்கூடிய சக்தியாக அந்த மின்னல்னு சொல்லக்கூடிய ஒரு பவர், அந்த சக்தியும் உள்ளே இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் லோகங்களெல்லாம் அந்த தகிப்பிலிருந்து காப்பாற்ற முடியும். அந்த அமிர்த வருஷத்தை, அமிர்த மழையை பொழிஞ்சு இவாளை காப்பாற்றுறதுன்னு சொன்னாக்கா இது ரெண்டும் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணி ஆகணும். வெறும் மேகம் மாத்திரம் இருந்தால் போகாது, இந்த சக்தி ரொம்ப முக்கியம் அதுக்கு, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அப்போது அப்படிப்பட்ட ஒரு சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபத்தை இந்த மேகமாக பரமேஸ்வரனையும் அந்த மேகத்துக்குள்ளே இருந்துண்டு அவரை ஆப்ரேட் பண்ணி வச்சு, அதாவது அவர் அந்த மழையை ரிலீஸ் பண்ண வைக்கக்கூடிய சக்தியாக எப்பொழுதும் இந்த மேகத்துக்குள்ளேயே இருந்துருக்கிறவளான இந்த பராசக்தியை மின்னலாக இந்த இடத்துல ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகமாக காமிச்சு கொடுக்குறார். இப்போ மின்னல்னு சொன்னாக்கா ஒரு க்ஷணம் இப்படி கண்ணில் சட்டுன்னு பட்டுட்டு மறைஞ்சுடுறதாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே பரமேஸ்வரனுக்கு உள்ளேயே எப்போவுமே இருந்துருக்கிறவளான ஒரு மின்னலாக இவளுங்க இருக்கா. இப்போ நமக்கு வேணால் கண் பார்வைக்கு ஒரு க்ஷணம் மாத்திரம் தெரியறதாக போகலாம், ஒரு நொடி மட்டும் அப்படி ஒரு மின்னலாக காட்சி கொடுத்துட்டு போகிறவளாக இருக்கலாம். ஆனால் இங்கே இந்த மேகத்தோடையே சேர்ந்தவளாக எப்பவும் இந்த லோகத்தை குளிர்விப்பதற்காக இப்படி ஒரு ரூபத்தை எடுத்துட்டவர்களாக இந்த தாய் தந்தையர்கள் இருக்கா அப்படிங்கிற விஷயந்தான் இங்கே அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கார். அந்த டிஸ்கிரிப்ஷனில் பரமேஸ்வரனை பற்றி சொல்லும் பொழுது அவர் எப்படி இருக்கார்? அவர் தான் இந்த ஷியாம மேகமாக இருக்கார் அப்படிங்கிறது. அப்போ உன்னுடைய சக்கரமான மணிபூரகத்தை மட்டுமே ஒரு ஸ்தானமாக கொண்ட வார்த்தைகளால் விவரிக்க முடியாததான ஒரு சக்தி அப்படின்னு கமபி மணிபூரைக சரணம்னு சொல்லியிருக்கார். தவ உன்னுடையதான இந்த மணிபூரக சக்கரத்தில் யார் இருக்கா? இந்த ஷியாமம் மேகம், அந்த கருநீல மேகங்கள் அங்கே தான் உட்காண்டிருக்கு. இந்த மேகம் எப்படி இருக்குது? தன்னுக்குள்ளே ஒரு சக்தியையும் மின்னலையும் அல்லது சக்தி என்கிற மின்னலையும் கொண்டதாக இருட்டிற்கு எதிரியாக இப்படி பிரகாசிச்சுட்டுருக்குன்னு முதல் லைனில் கொடுத்துருக்கார். இந்த மேகம்தான் தனக்குள்ளே இந்த சக்திங்கிற மின்னலை அடக்கின்னு இருக்கு.
அப்போ இது ரெண்டும் இணை பிரிக்க முடியாததாக இது ரெண்டும் சேர்ந்தே தான் இருந்துட்டுருக்குங்கிறத முதல் லைன்லேயே கொண்டு வந்துட்டார். அப்புறம் அவருக்கு கையில் பரமேஸ்வரன் சொன்னாக்கா இந்த ருத்ரனுடைய ஒரு வில்லு, ருத்ரனுடைய ஆயுதம்னு ஒன்று இருக்கே, அந்த ஆயுதத்தை தான் 2வது லைனில் ரொம்ப அழகாக அப்படி பலவிதமான ரத்தனங்களால் ஆபரணமாக செய்யப்பட்டதான ஒரு பெரிய தனுஷ், இந்த இந்திர வில்லுன்னு சொல்லக்கூடியதான வானவில், அதுவும் இந்த ருத்ரனுடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதாக. ஏன்னா மேகம் மழை இதனோட கனெக்டடாகத்தான் அந்த வானவில்லையும் நம்ம சேர்த்து பார்க்குறோம். அப்போ அதுவும் மேகத்துங்கிட்டே தான், அதனுடைய கண்ட்ரோல்லையே தான் இருக்குது. இவா ரெண்டும் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணால் அது நமக்கு தெரியறது. எப்படி மழை பொழிஞ்ச பிறகு லோகத்தில் இந்த வானவில்ங்கிறது காட்சியாக தெரியறதோ, அது மாதிரி தகிச்சுன்னு இருக்கிற லோகங்களை அப்படி சாந்தப்படுத்துறதுக்காக இவா 2 பேரும் சேர்ந்து அனுகிரகமாக இதை பொழிஞ்ச உடனே இந்த சாந்தி நமக்கு கிடச்சி அதனுடைய ஒரு ஐடென்டிட்டியாக இப்படி பலவிதமான ரத்னாபரணங்களாக இந்த வானவில்லும் நமக்கு காட்சியாக கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்க முடியறது. இதுதான் ஸ்லோகத்தினுடைய சாராம்சம். ஒரு ரியல் லைஃப் டேர்ம்ஸில் பார்த்தோன்னா கூட ஒரு அப்பா ஒருத்தர்கிட்ட நிறைய ஒரு சொத்தோ பணமோ ஏதோ ஒன்று கையில் இருக்குது, குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு விஷயம் வாங்கணும், அவளுக்கு ஏதோ தேவைப்படுறது அப்படின்னு சொன்னாக்கா அப்பா அவ்வளோ ஈஸியாக பர்ஸை திறந்து எடுத்து கொடுத்துட மாட்டான். இந்த அம்மா தான் குழந்தைகள் பேரில் இருக்கிற அன்புனால பாவம் அதுகளும் படிக்கணும், அவளுக்கு வேண்டியது தானே கேட்குறா, நல்ல விஷயம் தானே எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அவருக்குள்ளேயே உட்காந்துட்டு அவர் பர்ஸை தானே திறந்து எடுத்து கொடுக்கக்கூடியதாக இவ அந்த அப்பாவை உந்தி உந்தி செய்ய வச்சுடுறா. அதே விஷயந்தான் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த தாயாருங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்துட்டு அம்பாள் லோகங்கள் எல்லாம் தகிச்சுட்டுருக்கே, சுவாமி போகிறோம், இந்த தகிக்கிற ஒரு விஷயத்தை நிறுத்திவிட்டு கொஞ்சமாக இந்த அமிர்த மழையை அவளுக்கு பொழியப்படாதா அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரனை உந்தி உந்தி அவருக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த மேகத்துக்குள்ளே சேர்ந்து இருக்கக்கூடிய மழையை அவரை ஃபோர்ஸ் பண்ணி இன்டியூஸ் பண்ணி நமக்கு பொழிய வைக்கிறா அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அந்த மழையை முழுக்க வாங்கிக்கிற அளவுக்கு நமக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் ஏதோ ஒரு சின்ன துளி அந்த அனுகிரக வருஷத்துலேருந்து நமக்கும் மேலே தெரிக்கட்டும்னு இந்த அம்பாளையே பிரார்த்தனை பண்ணிப்போம். அதுக்கு சத்பாத்திரமாக நம்ம எப்படி ஆகிறதுங்கிறதையும் நம்ம நினச்சி அதுக்குண்டான வழியையும் மார்க்கத்தையும் பெரியவா நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். அவர்கிட்டயே சரணடைவோம். ராம் ராம். பெரியவா சரணம்.